عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم. صدق الله العظيم. உயர் மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய ஹாஃபிதுகளே மற்றும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா பத்ர் போர்க்களத்திற்கு பிறகு ஒரு ஆயத்தை இறக்கினா ரசூலுல்லாஹ்வின் வழியாக சஹாபிகளுக்கு. அந்த ஆயத்தை தான் நான் ஓதுனேன். இது சூரத்துல் அன்பாலில வாழமூல வருது. இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன? ஓ சஹாபிகளே, இஸ்லாமியர்களே, உங்களை எதிர்ப்பதற்கு அந்தரங்கமான வெளிப்படையான பல வகையான கூட்டங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்களால் இயன்ற அளவிற்கு பலம் கொண்ட மற்றும் ஆயுதங்களை ரெடி பண்ணுங்கள், அருமையான போர் குதிரைகளை தயார் செய்யுங்கள். ஏன்னா துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வாதுவக்கும், உங்களுடைய ஆயுதங்களை பார்த்து எதிரிகளுக்கு அச்சம் ஏற்படும். அவர்களை நீங்கள் அச்சமடைய செய்வீர்கள். அந்த எதிரிகள் அதுவல்லாஹி வாதுவக்கும், உங்களுக்கும் எதிரிகள் அல்லாஹ்விற்கும் எதிரிகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்கிறார். இந்த ஆயத்துல என்ன கருத்து சொல்றான்னா, முஸ்லிம்களே, உங்களை தாக்குவதற்கு உலகத்திலே எதிரிகள் பகைவர்கள் பாய்ந்து வர திட்டம் போடுவார்கள். ஆனால் அதற்கு முன்னரே நீங்கள் பல்வேறு ஆயுதங்களை தயாரித்து வையுங்கள். அந்த காலத்துல குதிரை இருந்தது, இந்த காலத்தில் குதிரைலாம் படைகள்ல கிடையாது. ஆனா இராணுவத்துல இந்த காலத்திலும் குதிரை இருக்குது. அப்ப காலத்துக்கு தகுந்தவாறு ஆயுதங்கள் என்னவோ, துப்பாக்கிகள், AK-47கள், பீரங்கிகள், மிசைல்கள், ஏவுகணைகள், இதையெல்லாம் தயாரிக்கணும். கேட்டீங்களா? காலத்திற்கு தகுந்தவாறு ரெடி நிலையில இருக்கணும். நமது இந்தியாவை காப்பதற்காக தாய் திருநாடாம் இந்தியாவிற்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் இருப்பதற்கும், தொல்லைகள் வந்தால் அவர்களை தீர்த்து கட்டுவதற்கும் நமது முன்னாள் ஜனாதிபதி அபுல் கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி, ஏவுகணை நாயகன் அவர்கள் பிரம்மாண்டமான ஏவுகணையை தயாரித்ததனால இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கு பல நாடுகள் தயங்குகிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆயுதம் மனிதனுக்கு முக்கியம். அதனால்தான் ஒவ்வொரு நாடும் இராணுவத்தினரெல்லாம் என்ன செய்திருக்காங்க, வைத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஈட்டி, ஒரு அம்பு 3 நபர்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்கும் என்றார்கள். ஒரு அம்பு 3 நபர்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்கனா என்ன அர்த்தம்? ஒரு அம்பு ஒரு ஆளு தானே எய்வாரு. இதுல 3 கருத்து இருக்குது. என்னன்னா, நல்ல நோக்கத்தோடு இஸ்லாத்தை பரப்புவதற்காக தயாரித்த அம்பை தயாரித்தவர் ஒருவர், அந்த அம்பை எய்யக்கூடிய ஒருவர், போர்க்களத்திற்காக அம்பு மற்றும் பல்வேறு ஆயுதங்களுக்காக உதவி செய்தவர். வசதியானவங்க உதவி செய்தாதானே இந்த ஆயுதங்கள் அம்பெல்லாம் வரும். அப்போ ஒரு அம்பின் மூலம் 3 நபர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் குவத்து அர் ரமியு, போர்க்களத்தினுடைய பலமான சக்தியை எரிவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமான வார்த்தை தான், ஆனா சுவையான அர்த்தம், நீண்ட விளக்கம் இதுல இருக்குது. போர்க்களத்தினுடைய முக்கிய பாயிண்ட் எய்வது, அர் ரமியு, அதுதான் மிகப்பெரிய சக்தி என்றார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான்லவா, ஒமா ரமைத்த இது ரமைத்த உலா கிண்ணல்லாஹ் ரமா. ரசூலுல்லாஹ் ரமி எய்ததுன்னாங்க. அந்த காலத்துல அம்பு எய்தாங்க, ஈட்டியை எய்தாங்க. இந்த காலத்துல என்ன எழுதுறாங்க? துப்பாக்கி குழாயின் வாய் வழியாக டுமீல் டுமீல் என்று பொழிகின்ற அந்த குண்டுமலை குருதி புரட்சி இருக்கிறதே, அதுவும் எய்வது தானே. துப்பாக்கி குழாயிலிருந்து எய்வது, பீரங்கியினால் எய்வது, மிசைல் மூலம் எய்வது, அப்புறம் ஏவுகணையின் மூலம் எய்வது.
அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம நாள் வரை வரக்கூடிய ஆயுதங்கள் எய்தல் என்ற அந்த தலைப்பின் கீழ் தான் அடங்கும் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். இது நபி அல்லாம யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகம். ஏன்னா ரசூல்லா வாய் திறந்து சொல்வது அல்லாஹ்வுடைய பேச்சாகும். சரி, இப்ப ஈரான இஸ்ரேலும் அமெரிக்காவும் சமீப காலத்துல தாக்குகிறாங்க. உலக வல்லரசு அமெரிக்கா வந்து பலவேறு ஆயுதங்களை, பலமான ஆயுதங்களை வைத்து ஈரானை தாக்குகிறான். ஆனா ஈரானை அவனால வெற்றி கொள்ள முடியல. ஏன் வெற்றி கொள்ள முடியல என்பதற்கு இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய குவத்தின் என்ற சூரத்தில் அன்பால் வாழ மூல வரக்கூடிய இந்த ஆயத்து தான் காரணம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களோடு யாரு சண்டை செய்ய வர்றாங்களோ அவங்களோட நீங்க அல்லாஹ்வின் பாதையில போர் புரியுங்கள். சண்டை செய்ய இப்போ வந்தாலும் சரி, யுகாத்திலூனக்கும் இனிமேல் வந்தாலும் சரி. ஹாலு முதாரி, நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டையும் அந்த வாசனை எடுத்துக்கொள்ளும். அப்ப நீங்க தயார் நிலையில இருங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஆயுதங்களை வச்சு தயார் நிலையில இருங்கள் என்று சொன்னதுனால ஈரான்காரன் ஏற்கனவே புரிஞ்சு கொண்டான். என்ன புரிஞ்சு கொண்டான்? இந்த அமெரிக்காக்காரன் ஈராக் அடிச்சான், சதாம் அடிச்சான், ஆப்கானிஸ்தான் அடிச்சான், மாபெரும் தலைவர் லிபியாவுடைய தலைவர் வீரர் கடாபி என்ற முகமது ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடித்தான். கடைசியில நம்மள்கிட்ட தான் வருவான்னு ஈரான்காரனுக்கு தெரியும். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, பல்லாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை தயாரித்து வச்சு இன்னைக்கு போட்டு தாக்குறாங்க. உலக வல்லரசு அதிகார திமிரும் ஆதிக்க வெறியும் கொண்ட அந்த அமெரிக்கா படையெடுத்து வரும்போது அமெரிக்காவிற்கு மரண அடி கொடுத்தார்கள். அமெரிக்காவால ஜெயிக்க முடியல. இன்னைக்கு உலக வல்லரசு ஈரான் தான். அமெரிக்கா பின்வாங்குது. அதனாலதான் 2 நாளைக்கு போர் நிறுத்துறேன், 1 வாரம் போர் நிறுத்துறேன், 15 நாள் போர் நிறுத்துறேன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் என்ன செய்ய சொல்லிட்டே இருக்கிறான். இப்ப ஈரான் மீது கிட்டத்தட்ட 165 குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல குண்டை போட்டு என்ன செஞ்சாங்க, அப்பாவி பொதுமக்களை கொன்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்கள் போர்க்களத்திலையும் கூட நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போருக்கு போனாலும் வயது முதிர்ந்தவர்களை கொலை செய்யக்கூடாது, சிறுமிகளை கொலை செய்யக்கூடாது, போர்க்களத்திற்கு சம்பந்தமில்லாத பெண்களை கொலை செய்யக்கூடாது, போர்க்களத்திற்கு வராமல் வீட்டிலே இருந்து வணக்கம் செய்கின்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் போர் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது என்று போர்க்களத்திலும் கூட எவ்வளவு பெரிய மனிதாபிமான மிக்க ஹதீஸை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் வந்து முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ஒழிஞ்சு குடிக்க துடிக்கின்ற ரத்த காட்டை இருக்கு. இவர்களெல்லாம் மனித மிருகங்கள், குழந்தைகள் கூட என்று பாராமல் இந்த 165 குழந்தைகளை கொள்றது எவ்வளவு பெரிய பாவம். அது மாதிரி 2 வருஷமாட்டு அங்க வந்து ரஃபா பலஸ்தீன்ல எவ்வளவு பெரிய எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டார்கள். இவர்களெல்லாம் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை புகட்டுவானாக. உலக நாடுகளெல்லாம் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. அநியாயமாக அப்பாவிகளை கொள்ளும் போது எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யணும். இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நம் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். பாவங்களையும் அட்டூழிகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கின்றவர்கள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எங்க அநியாயம் நடந்தாலும் அதை முடிந்தவரை நாம என்ன செய்யணும், கையாலோ வாயாலோ ஆயுதங்களாலோ எப்படி நமக்கு முடியுமோ அப்படி என்ன செய்யணும், நாம தடுக்கணும். சரி, இன்னொரு விஷயம், வாய்துலவும் மஸ்தத்தாத்தும் அப்படிங்கிற இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஜிஹாதை பத்தி சொல்றான். ஆனா ஜிஹாதுக்கு முன்னரே நீங்கள் ஆயுதங்களை தயார் பண்ணுவீங்க. ஜிஹாதுங்கிறது ஒரு இபாதத்து. ஜிஹாதுக்கு முன்னர் அதற்கான பணிகளில் தயாரிப்புகளில் ஈடுபடுவதும் இபாதத். அத மாதிரிதான் ஒவ்வொரு செய்யறோம். இப்ப பரது தொழுகை, ஜும்மா தொழுகை இருக்கு, லோர் தொழுகை இருக்குது, இதெல்லாம் பரது. இதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுவதும் பரது. உதாரணமா அவன் தொழுகன்னா என்ன செய்யணும்,
உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், இடம் சுத்தமா இருக்கணும், தொழுகிறதுக்கு முன்னர் உதவி செய்வதற்கு தண்ணி இருக்கணும். அப்ப இதையெல்லாம் செய்யறது சுன்னத்து, இதெல்லாம் செய்யறது பருது. ஆமா, இப்போ பருதுக்காக தயாரிப்பு செய்வது பருது. இப்ப ஹஜ்ஜிக்கு போறோம், ஹஜ்ஜி செய்யறது பருது. ஆனா ஹஜ்ஜிக்கு முன்னர் பணம் சேர்க்கிறது பருது, பிரயாணம் செய்வது பருது, போகுவதற்கு வருவதற்கு உண்டான சாப்பாட்டுக்கான ஏற்பாடு செய்வது பருது. இப்ப பருதுக்கு முன் தயாரிப்புகளை செய்வது பருது. அத மாதிரி ஒரு சுன்னத்து இருக்கிறது. உதாரணமா தியாகத்து, அஜ்மீருக்கு போறது அல்லது நாகூர் ஷெரீஃப் போய் தியாரத்து பண்றது அல்லது அவுலியாக்களை வேற எந்த ஊருக்கும் போறது, அது சுன்னத்து. அந்த சுன்னத்துக்கான தயாரிப்புகள் இருக்கிறதே, நாம போற ஊர்களில் தங்குறதுக்கு 2-3 நாளைக்கு ட்ரெஸ், சாப்பாடு, பயணம் போறது, இது எல்லாமே சுன்னத்து தான். அதை என்ன செய்யணும், நாம விளங்கி கொள்ளணும். சரி, இது ஒரு கருத்து. இன்னொரு விஷயம், போர்க்களத்துல ஒரு ஹராம் கூட ஹலாலா போயிடும். அதாவது தலைமுடி வெள்ளையா இருந்தா, தாடி முடி வெள்ளையா இருந்தா என்ன செய்யக்கூடாது, கருப்பு சாயம் பூசுற ஹராம் ஆச்சு. ஆனா போர்க்களத்துல ஜாயின். ஏன்னா எதிரிகள் நம்மளை பார்த்த உடனே இவன் வயசு வயது உயர்ந்தவன் நினைக்க கூடாது. ஆக எல்லாம் வாலிபனா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோற்றமே அவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன செய்யலாம், கருப்பு சாயம் பூசலாம். எப்ப போர்க்களத்துல தவாப்புல முதல் 3 சுத்துல, 7 சுத்து தவாப்பு முதல் 3 சுத்துல ரமல் செய்யும்படி சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா சஹாபாக்கள் சாதாரண போகும்போது அப்போ உம்ரா கதாவை செய்வதற்காக, ஆட்சி யார் ஆட்சி, காபிர்களுடைய ஆட்சி. நம்மளை பார்த்து இவங்களெல்லாம் சோம்பேறிகள்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, காபிர்கள் நினைச்சிடக்கூடாது. எனவே ரமல் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரமல்னா என்ன, முதல் 3 சுத்துல கையும் உடலையும் ஆட்டி ஆட்டி குதித்து போறது. டேய் நாங்க உஷாரா தாண்டா இருக்கோம் அப்படின்னு காவிர்களுக்கு அச்சம் ஊட்டுறது. அது மாதிரி நம்மளுடைய தோற்றம் போர்க்களத்துல இப்படி இப்படி இருக்கணும், இந்த ஆயத்திலிருந்து தரக்கூடிய ஒரு விஷயம். 3வது என்னவென்றால், இந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்னா, துரீபூன பிஹி அதுவல்லாஹி வாதுவக்கும், உங்களுடைய எதிரிகளும் அல்லாஹ்வுடைய எதிரிகளும் உங்களுடைய ஆயுதத்தை கண்டு பயப்படணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய எதிரிகளாக எப்ப காபிர்கள் ஆகிறாங்கன்னு சொன்னா, நபிமார்களுடைய எதிரிகள் அல்லாஹ்வுக்கு எதிரிகள், சஹாபாக்களுடைய பகைவர்கள் அல்லாஹ்வுக்கு பகைவர்கள், அவுலியாக்களுடைய பகைவர்கள் அல்லாஹ்வுக்கு பகைவர்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு எப்போ மனிதன் பகைவன் ஆகிறான், நபிமார்களை எதிர்த்தா, சஹாபாக்களை எதிர்த்தா, அவுலியாக்களை எதிர்த்தா, அவன் அல்லாஹ்வுக்கு பகைவனாக ஆகிவிடுறான். இந்த ஆயத்தினுடைய கருத்து. அப்போ அவுலியாக்களுடைய நேசனாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பகைவர்கள் அவுலியாக்களுடைய பகைவர்கள், அல்லாஹ்வுக்கு பகைவர்கள் சொல்ற மாதிரி, அப்போ அவுலியாக்களுடைய நண்பர்கள் அல்லாஹ்வுக்கு நண்பர்கள் தானே அர்த்தம். இது குர்ஆன் ஆயத் அல்லவா. எனவே நாம என்ன செய்யணும், நபிமார்கள், அவுலியாக்கள், சஹாபாக்களுக்கெல்லாம் நண்பர்களாக இருக்கணும். அவுலியாக்களை எதிர்த்து பேசுறது, அவுலியாக்களை தூசணிச்சா அவுலியாக்களுடைய பகைவர்கள் நாம. என்னத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அவுலியாக்களை நாம பகைச்சா அல்லாஹ்வுடைய எதிரிகளாக, பகைவர்களாக போயிடுவோம். ஏன்னா அவுலியாக்களுடைய துரோகிகள் அல்லாஹ்வுக்கும் துரோகிகள். இந்த ஆயத்தை தான் துரீபூன பிஹி அதுவல்லாஹி வாதுவக்கும், என்னுடைய பகைவர்கள் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, உங்களுடைய பகைவர்கள், உங்களுடைய பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள் அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மேலே சொன்ன ஆயத்தின்படி இஸ்லாத்திற்காக அடுத்தவனோட போய் சும்மா சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம யாரையும் அடிக்கக்கூடாது. அதில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, சும்மா போய் வலிய போய் சண்டை போடும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லல. தற்காப்பு யுத்தத்தை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, இந்த ஆயத்து மற்றும் மேலே சொன்ன பல ஆயத்துகள் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அல்லாஹ் ரசூலுக்காக யாரெல்லாம் ஜிஹாது செய்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக. அதனுடைய பரக்கத்தினால் நமக்கும் அல்லாஹ் தஆலா உடல் வலுவையும் திராணியையும் செம்மையும் தருவானாக. அமெரிக்கா எத்தனையோ முஸ்லிம் நாடுகளை அழிப்பதற்கு துடிக்கிறது, இஸ்ரேலும் துடிக்கிறான். ஆனால் ஈரான் சொல்லுகிறது, மற்ற சில யுஏல இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் பயந்து கொள்ளாமல், அடிமைகளா பயந்து கொண்டு இருக்காமல் அமெரிக்காவை பார்த்து சொல்லுது, உனக்கு தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால், தோளிலே வலு இருந்தால் வா இந்த பக்கம், நீ ஒரு ஆண் மகன் என்றால் வா இந்த பக்கம்.
என்று துணிச்சலாக சொல்கிறது. இப்படிப்பட்ட துணிச்சல் எல்லோருக்கும் வரணும். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ya Rabbi.